$5 போட்டிருக்காங்க எது எடுத்தாலும். நான் இந்த பிளாக்கை செலக்ட் பண்ணியிருக்கேன். சிட்னின்னு சொல்லிட்டு நிறைய அந்த ஆஸ்திரேலியன் சிம்பிள் போட்ட கேப் கலெக்ஷனே இருந்தது. ஸோ நான் இது ஒன்று வாங்கிட்டேன். தெரியல, நான் ரோட்டில் எல்லாம் அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். எல்லோரும் என்னையே பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் போகிறவங்கெல்லாம் யாரா இவன் டிஷர்ட்லாம் வச்சு காமிச்சிட்ருக்கேன். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ManzBhai vlog. என்னோடய நேம் வந்து மன்சூர். இன்றைக்கி வந்து ஹே மார்க்கெட்டுக்கு போயிட்டுருக்கேன் நான். ஸோ ஹே மார்க்கெட்டுங்கிறது வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது வந்து டவுன் ஹால் ஸ்டேஷன்லேருந்து நமக்கு வாக்கபிள் தான், 5 minutesல நம்ம போயிடலாம். ஸோ அங்கே என்ன ஸ்பெஷல்னால் நமக்கு வந்து நிறைய திங்ஸ் வந்து அங்கே சீப்பாக கிடைக்கும். லைக் ஷூஸ், அப்புறம் ட்ரெஸ்ஸில் டிஷர்ட்ஸ், டாப்ஸ், அப்புறம் எல்லாமே வந்து கேப்ஸு, இந்த மாதிரி நமக்கு தேவையான காஸ்மெட்டிக் ஐட்டம் எல்லாம் எல்லாமே வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக அங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் அங்கே போகிறேன். ஸோ நான் டவுன் ஹால் ஸ்டேஷன்லேருந்து நடந்து வந்துட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் கிட்டே வந்துட்டேன். நான் உள்ளே போய்ட்டு காமிக்கிறேன் அது எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியல. நான் வந்து ஜஸ்ட்டு கூகுளில் அப்புறம் மற்ற விளாக்ஸில் பார்த்தது தான். சரி, நம்ம போய் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். பார்த்துட்டு நான் வந்து அங்கே என்னென்ன இருக்குது, என்ன ப்ரைஸில் இருக்குது, உண்மையாலுமே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். லெட்ஸ் கோ. நான் ஆல்மோஸ்ட் கிட்டே வந்துட்டேன். இது எங்கன்னா லாஸ்ட் டைம் நான் வந்து சைனா டவுன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அது ஒரு தனி vlog-ஏ பண்ணி போட்டிருந்தேன். ஸோ சைனா டவுன் வந்து சைனா ஃபெஸ்டிவல் அன்றைக்கி வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் அது கிட்டே தான் இருக்குது. அப்போ எனக்கு தெரியல, எனக்கு இப்போ தான் ரீசெண்டாக தெரியுது ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கிட்டே வந்துட்டு காமிக்கிறேன். அங்கே போய்ட்டு இந்த மாதிரி ஃப்ரீயாக பேச முடியுமான்னு தெரியல. நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்க பார்க்குறேன். ஸோ இந்த இடம் வந்து நம்ம மினி டி நகர்னு சொல்லலாம். நம்ம சென்னையில் எப்படி டி நகர் பஜார் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ சேம் இது அதே மாதிரி தான். உங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும். ஸோ ஒரே இடத்துல வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் திங்ஸ் நிறைய இருக்கும். அது வந்து எல்லாமே சீப்பான ரேட்லேயும் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து பெஸ்ட் பிளேஸ். ஸோ இங்கே தாராளமாக ஒரு ½ டேக்கு மேலேயே ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையாக பார்த்து வாங்கலாம். அண்ட் இப்போ வந்து இந்தியாவுக்கு போகிறோன்னா, ஸோ இப்போது ஆஸ்திரேலியாவிலேருந்து ஏதாவது இந்த மாதிரி சின்ன திங்ஸ் நம்ம வாங்கணுன்னா ஸோ இங்கே வந்து தாராளமாக வாங்கலாம். இந்த கேப் எப்படி இருக்குது? இங்கே ஒரு ஷாப்பில் பார்த்தேன். ஃபுல்லாக வந்து ஐ லவ் ஆஸ்திரேலியா, ஐ லவ் சிட்னின்னு சொல்லிட்டு நிறைய அந்த ஆஸ்திரேலியன் சிம்பிள் போட்ட கேப் கலெக்ஷனே இருந்தது. ஸோ நான் இது ஒன்று வாங்கிட்டேன். அப்புறம் இது ஒன்று வாங்கியிருக்கேன். அதில் வந்து லவ் சிட்னின்னு இருக்குது. இது பின்னாடி இருக்கிறது வந்து நான் எடுத்துகிட்டு வந்த கேப்பு. ஸோ 2.10 சொல்லியிருக்காங்க. ஸோ 2 caps for $10. ஸோ எடுத்திருக்கேன். இது எப்படி இருக்குது? இது வந்து ஆஸ்திரேலியா கொடி போட்டிருந்தது. கொஞ்சம் ஆஸ்திரேலியன் டச் இருக்குமே. நம்ம எங்கேயாவது vlog பண்ணும்போது ஆஸ்திரேலியாக்குள்ளே போட்டுட்டு பண்ணலான்னு எடுத்திருக்கேன். நல்லா இருக்கான்னு தெரியல. இங்கே வந்து இந்த மாதிரி வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறது அலௌடு இல்லை. ஸோ இங்கே நிற்கிற செக்யூரிட்டி வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்கிட்ட வந்து சொன்னார், ஸோ இந்த மாதிரி அலௌடு இல்லை, எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் நான் மறைச்சி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த டிஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு $10, $14 அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இங்கே எல்லாமே வந்து பல்காக எடுத்தால் நல்ல ஆஃபராக கிடைக்கும். லைக் எடுத்தால் 3 டிஷர்ட் ஒட்டுக்காக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நல்லா இருக்குது, கலெக்ஷன்ஸும் சூப்பராக இருந்தது. ஸோ இந்த ட்ராலி ஒன்று எடுத்தேன். ஸோ எங்கேயாவது நான் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி வாங்கினேன். நல்லா தான் இருக்குது. இது வந்து ஆல்மோஸ்ட் $40 கொடுத்தாங்க. கம்மியாக ஜாஸ்தியான்னு எனக்கு தெரியல. நல்லா அட்ராக்டிவாக இருந்தது, ஸ்பேஷியஸாகவும் இருந்தது. அதனால் எடுத்துட்டேன். ஸோ இப்போதைக்கு இது 2 தான் எடுத்திருக்கேன். ஷாப்பிங்கை கண்டினியூ பண்ணுவோம். என்னெல்லாம் நமக்கு கிடைக்குமோ இங்கே பார்ப்போம். ஜர்க்கின்ஸ்லாம் இருக்குது. கொஞ்சம் ஸ்டைலிஷாக கம்மியான விலையில் ஏதாவது ஜர்க்கின்ஸ் இருந்தால் நான் எடுக்க பார்க்குறேன்.
பொம்மை கடைன்னா இது பொம்மை வந்து ஒரு சந்தை மாதிரி வச்சுருக்காங்க. குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வந்து அவ்வளோதான் போல். செம்மையாக இருக்குது. கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா க்யூட்டாக இருக்குது. முக்கியமாக இங்கே வரும்போது கையில் கேஷ் இருக்கிறது வந்து பெஸ்ட் ஆப்ஷன். இங்கே வந்து இது ஹோல்சேல் கடையா இல்லை என்ன இதுன்னு தெரியல. பட் இங்கே வந்து மேக்ஸிமம் கார்டு வந்து கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுறதில்ல. சில ஷாப்ஸில் ரொம்ப மினிமமான ஷாப்பில் மட்டும்தான் கார்டு அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமமாக வந்து கேஷ் தான் கேட்குறாங்க. ஸோ பெஸ்ட்டு கேஷ் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா நம்ம திரும்ப வெளியில் போய் கேஷ் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ வரும்போது கேஷோட வரது பெட்ரு. இந்த கிளாஸ் ஷாப்பில் வந்து $5 போட்டிருக்காங்க. எது எடுத்தாலும் நான் இந்த பிளாக்கை செலக்ட் பண்ணியிருக்கேன். $5. ஸோ இந்த பக்கம் $10 கூட இருக்குது. கார்டு வெறும் $5ங்கிறதுனால கார்டு அக்செப்ட் பண்ணல. நான் கேஷ் கொடுத்துருக்கேன். வந்து சேஞ்ச் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பவர் எப்படி இருக்குன்னு தெரியல. கண்ணுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா? ஏன்னா லோக்கல் பிராண்டு. பட் ஓகே, சும்மா ஆசைக்கு எடுத்தாச்சு. நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இவங்க எல்லா இதுலேயும் வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் எல்லா ஷாப்ஸ்லேயும் வந்து ஆல்மோஸ்ட் சேம் ரேட்ஸ் தான் இருக்குங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து 1க்கு 2 கடை செக் பண்ணிவிட்டு எதில் பெஸ்ட்டாக இருக்கோ அந்த ஷாப்பில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் எதில் வந்து நல்ல ஆஃபராக டிஸ்கவுண்ட்டாக கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லா விதமான ஷாப்பும் இருக்குது நமக்கு. டாய்ஸ் ஷாப்லேருந்து ட்ரெஸ்ஸு, அப்புறம் இந்த மாதிரி மொபைல் கேட்ஜெட்ஸு, அம்ப்ரெல்லா, அப்புறம் லேடிஸ்க்கு வந்து பேக்ஸு, குழந்தைங்களுக்கு வந்து விளையாட்டு சாமான். ஸோ எல்லாமே இருக்குதுங்க. நம்ம பொறுமையாக தேடி பார்த்துட்டு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். கண்டிப்பாக ஹாஃப் டேக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வாங்கினா நிறைய வாங்கணுன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சாச்சு. ஸோ அதுதான் அந்த ஹே மார்க்கெட். ஸோ நம்ம மார்க்கெட் சிட்டின்னு போட்டிருக்கோம்ல. அண்டு எது வாங்கினேன்னா இது கேப் வாங்கினேன். 2 கேப் வாங்கினேன். ஒரு கேப் வந்து $5 சொன்னாங்க. ஸோ ரெண்டு எடுத்தேன். $10 சொன்னாங்க. தென் இது வந்து $5 கிளாஸ் ஒன்று எடுத்தேன். ஸோ நல்லா சீப்பாக தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே வாங்கணுன்னா இங்கே கண்டிப்பாக வரலாம். எக்கச்சக்க கலெக்ஷன் இருக்குது. ஸோ அது இல்லாமல் வந்து நான் வந்து 2 டிஷர்ட் எடுத்தேன். ஸோ இந்த டிஷர்ட் வந்து ஒன்லி $9 ஈச்சுன்னு சொன்னாங்க. இதுலேயும் வந்து அந்த ஆஸ்திரேலியா அதெல்லாம் இருக்குது. ஸோ 2 எடுத்திருக்கேன். இதில் வந்து ஐ லவ் சிட்னின்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம இந்த நாட்டோட இது பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி எல்லாம் எடுக்கலாம். ஸோ நல்லா டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. அந்த மெட்டீரியலும் நல்லாவே இருக்குது நமக்கு. ஸோ இது $9 எடுத்தேன். $18 ஆச்சு. இது மார்ட் அந்த மாதிரிலாம் போய் எடுத்தோம்னா இந்த கிளாஸ் வந்து ஒரு கிளாஸே வந்து $20 வரும். கேப்பெல்லாம் 10க்கு மேலே போகும். ஸோ எல்லாம் $5 முடிஞ்சிருச்சு. தென் இந்த இது ஒன்று எடுத்தேன். ஸோ இது வந்து எனக்கு ட்ராவல் அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ட்ராலி எடுத்திருக்கேன். ஸோ இது நல்லா அஃபோர்டபுளாக இருக்குது. இது வந்து $40 சொல்லியிருக்காங்க. எனக்கு உண்மையாக இங்கே ட்ராலி ரேட்லாம் அவ்வளோவா தெரியல. ஸோ எல்லாமே சீப்பாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இதுவும் சீப்பாக தான் இருக்கும் அப்படின்னு நம்பி நான் எடுத்துட்டேன். நல்லா இருக்குது. ஸோ இப்போது நம்ம மெல்பர்ன் போகும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் நான் திங்ஸ் எல்லாம் பேக்கப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ அப்படியெல்லாம் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது நான் இந்த ட்ராலி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் சின்ன ட்ராலி ஒன்று கண்டிப்பாக தேவைன்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன். ஸோ இவ்வளோ தான். இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது.
கிட்ஸுக்கெல்லாம் பயங்கரமான கலெக்ஷன்ஸ் இருக்குது, பொம்மை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அந்த மாதிரிலாம் எடுக்கணுன்னா இன்னும் பயங்கரமாக எடுக்கலாம். ஸோ அதுதான் தெரியும். எனக்கு இந்த பரபரப்புலேயே இருக்குது. நான் இன்னும் அந்த ஷாப்பிங் முடித்த பரபரப்பே போயிட்டுருக்கேன். அதனால் எனக்கு வந்து எக்ஸாக்டாக நல்லா இருக்கும். அங்கே பார்க்க சூப்பராக தான் இருக்குது. சில விஷயங்கள் அங்கே நல்லா இருக்கும். நம்ம வீட்டுக்கு போனோன்னு வைங்களேன், அது எப்படியாவது நமக்கு கொஞ்சம் சொதப்பின மாதிரி ஃபீல் ஆகும். தெரியல. நான் ரோட்லேயே எல்லாம் அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். எல்லோரும் என்னையே பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் போகிறவங்கெல்லாம் யாரா இவன் டிஷர்ட்லாம் வச்சு காமிச்சிட்ருக்கான்னு. பட் ஓகே. ஸோ இதெல்லாம் தான் நான் இன்றைக்கி வாங்கினது. பாய் பாய். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள்.